அவர் ஆச்சரியமாய் வழி நடத்தி கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட கர்த்தர் பேசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பாதைக்கு நேராக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமேன். கழுதையை தேட போன அந்த சவுல் ராஜாவை, சாதாரணமான சவுலாயிருந்த அந்த கழுதையை தேட போனவனை வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அவன் மேல ஆண்டவர் வச்சார். ஒரு பெரிய தரிசனத்தை அவன் மேல ஆண்டவர் வச்சார். அதே போல சாதாரணமாக எந்த விஷனுமே இல்லாம, பெரிய தரிசனங்கள் எதுவுமே இல்லாம, பெரிய குறிக்கோள்கள் நோக்கம் எதுவும் இல்லாம ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கள் தேட போனது கழுதையைத்தான், அவன் தேட போனது கழுதையைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தது அந்த நாட்டையே ஆளக்கூடிய மிகப்பெரிய பதவி, ராஜ பதவியை ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்தார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கழுதைகள் தொலைந்து போகிறது கூட சில நேரத்தில் நன்மைக்காகவே. அப்போ அந்த கழுதை அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப விலையேற பெற்றதா தெரிஞ்சிருக்குது. அந்த கழுதையை தேடி அவ்வளவு மைல் தூரம் அவர்கள் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அந்த கழுதை ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் சவுலை கூப்பிடும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, பென்யமீன் கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம். சிறிய குடும்பம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் அல்ல, நாங்கள் ரொம்ப சின்ன ஆட்கள். அவர்களுக்கு அந்த கழுதையே ரொம்ப மேன்மையானது, அந்த கழுதை ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் அவர்களால் ஜீவனம் பண்ண முடியாது, போனா போட்டும் அப்படின்னு விட்டுற முடியாது. அதை தேடுவதற்காக தான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த மனுஷன் கிளம்புறாரு. ஆனால் அந்த தொலைந்து போன கழுதை அது நன்மைக்காகவே. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத அவமானங்கள், எதிர்பாராத தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே. நம்ம மேல ஒரு பெரிய விஷன் வச்சிருக்கிற ஆண்டவர், பெரிய நோக்கம் வச்சிருக்கிற ஆண்டவர். கழுதைய மாதிரி சில காரியம் நம்ம வாழ்க்கையில தொலைஞ்சு போகலைன்னா நம்ம தேடி போக மாட்டோம். அந்த சின்ன கழுதைய தொலைஞ்சு போக பண்ணி பெரிய ராஜபதவியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன், சின்ன அவமானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டு, சின்ன தோல்விகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு, சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு, நம்ம ஆண்டவரை தேட பண்ணி, நம்மளை ஜெபிக்க வச்சு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வச்சு, நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்போ சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மிஸ் ஆகும்போது, தொலைஞ்சு போகும்போது, இல்லைன்னா நம்முடைய ஜீவனத்திற்கு உள்ளதெல்லாம் தொலைஞ்சு போகும்போது, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய தரிசனத்திற்கு நேராய் போகிறார்களோ, இவங்க பலத்தினால அந்த கழுதையை தேடி போறாங்க, பல தூரம் போனார்கள், எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஆனா கடைசியில என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கழுதை எங்க போயிருச்சு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒரு தேவ மனுஷன் இங்க இருக்கிறாரா, அவங்கள நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அப்போ உடனே இவங்க தேடுறாங்க, ஐயோ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது, ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகும்போது எவ்வளோ அழகா பாருங்களேன். ஒன்று தொலைஞ்சு போன கழுதைய பிரயாசம் எடுத்து தேடி அது கிடைக்கலன்னு உடனே சரி ஒரு தேவனுடைய ஊழியர்கிட்ட போய் விசாரிப்போம், இது எங்க தொலைஞ்சு போயிருச்சு, அந்த எண்ணம். இன்னொன்று அவரை பார்க்க போகும்போது நம்ம வெறுமையா போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ சரியா ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா அவரை நடத்துறாரு. இப்போ சவுலுடைய வீட்டினுடைய வாசப்படியில காலடி எடுத்து வச்ச உடனே உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, நீ கழுதையை தேடி வந்தவன் இல்லப்பா, உனக்காக இங்க முன்னங்கால் தொடை ஒரு பெரிய விருந்து ஒன்று உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு ராஜாவை கர்த்தர் தேடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள்
தொலைஞ்சு போகும்போது, வழியே இல்லாத போது நம்ம ஆண்டவரை தேடுகிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் நான் நம்புறேன், யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ளுகிறார்களோ, நீங்கள் தேடி வந்தது ஒரு சின்ன காரியத்திற்காக, நீங்கள் இந்த ஜெபத்தை ஆரம்பித்தது ஒரு சின்ன காரியத்திற்காக, நீங்கள் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு சின்ன கழுதையை, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஜெபம் முடியும் போது உங்களை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நிற்க வைக்க போறாருன்னா, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட விசுவாசித்து கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்ம ஆரம்பிச்சது அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய், என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு இந்த 100 நாளைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் முழுவதுமாய் மாற்றி நான் போக வேண்டிய அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்ட போகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரயாணம் சாதாரணமானது அல்ல. இந்த பிரயாணம் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது.